வணக்கம், வெல்கம் பேக் நிர்மல் சர்மி கிச்சன். இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் ரசம் வாங்கி பண்ண போகிறேன். வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கேன். துவரம்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொண்டைக்கடலை ஒரு கப் எடுத்துருக்கேன், அது ஊற வச்சுருக்கேன். அதையும் வேக வச்சுக்கலாம். பருப்பு வேக வைக்கும்போது சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். பருப்பையும் கொண்டைக்கடலையும் வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொண்டைக்கடலையும் இதில் வச்சு வேக வச்சுக்கலாம். தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். க்யூபாக ரசவாங்கிக்கு வறுத்துக்கலாம். அரைக்கிற சாமான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மி வெந்தயம், காரத்துக்கு ஒரு சிகப்பு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ்வை அணைச்சிட்டு துருவின தேங்காய் ஒரு கப்பு போடுறேன். இதை அந்த சூட்லேயே வறுத்தரலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நைஸாக. கட் பண்ண பூசணிக்காவை வேக வச்சுக்கலாம். மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பூசணிக்காய் பாதி வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணுறேன். தேவையான சால்ட்டு, கரைச்சி வச்ச புளி தண்ணி, வேக வச்ச கொண்டைக்கடலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விடுவோம். வேக வச்ச துவரம்பருப்பு, அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வெல்லம், நல்லா கொதிக்கட்டும். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டேன். அது ரசம் வாங்கியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பூசணிக்காய் ரசம் வாங்கி ரெடி.